Hello guys, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெஸ்க்டாப் கஸ்டமைசேஷன். ஓல்ட் அண்ட் ஸ்லீக்கியான டெஸ்க்டாப்பை தூக்கி போட்டுட்டு ஒரு நியூ டெஸ்க்டாப் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டெஸ்க்டாப்பை எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்ட்டு தான் இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபைல்ஸ் மொத்தமாக காட்டும். தென் Rainmeterன்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். இந்த சாஃப்ட்வேரை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டாலேஷனை கொடுத்துக்கோங்க. Then finish. ஃபினிஷ்னு கொடுத்தோன்னே ஒரு ஐகான் டிஸ்பிளே ஆகும். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இதெல்லாம் அன்லோட் ஸ்கின்னு கொடுத்து இதெல்லாம் டிஃபால்ட் ஸ்கின்ஸ். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோன்னே டிஃபால்ட்டாக வர ஸ்கின்ஸ் எல்லாமே அன்லோட் ஸ்கின்ஸ்ன்னு கொடுங்க. கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் இந்த ஃபோட்டோ இருக்கும். இந்த ஃபோட்டோ எடுத்து டெஸ்க்டாப் ஐக்கானாக வச்சுக்கோங்க. டெஸ்க்டாப் பேக்ரவுண்டாக வச்சுக்கோங்க. இப்போ பேக்ரவுண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. தென் taskbar settings போங்க. automatically hide the taskbar. கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுங்க. so that taskbarக்கு வேலை இல்லாத போது it will be automatically closing. க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபைல்ஸ் எல்லாமே காப்பி பண்ணிக்கோங்க. தென் டாக்குமெண்ட்ஸ் போங்க. டாக்குமெண்ட்ஸில் Rainmeter ஸ்கின்ஸ் இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ எல்லாமே பிளேஸ் ஆயிடுச்சு. ஸோ டெஸ்க்டாப்பில் இருக்கிறத டெலீட் பண்ணாலும் சரி, இல்லை ஹைட் பண்ணி வச்சுக்கிட்டீங்களா ஓகே. ரீசைக்கிள் பின் ஒரு கோணல் எடுத்து வச்சுருக்கேன். Rainmeter டவுனில் காமிக்கும். இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி Rainmeter ஓப்பன் பண்ணுங்கள். Rainmeter ஓப்பன் பண்ணிட்ட பிறகு ரெஃப்ரெஷ் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன காப்பி பண்ணீங்களோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிளேயர் ஐக்கான் கிளிக் பண்ணி இந்த INI எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க. தென் Sonex clock. தென் இந்த லான்ச்சர், ஃபைனலாக விஷுவலைசர். இப்போ இதை நம்மளுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ ட்ராக் பண்ணிட்டு எடுத்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஓரளவுக்கு ஆப்டிமைசேஷனாக இருக்குது. இது இன்னும் கூட ஆப்டிமைஸ் பண்ணலாம். தென் இப்போ இந்த ப்ளே பட்டன் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள்.
சாங் ப்ளே ஆகும். ஸோ நான் இந்த இடத்துல எப்படி இந்த ஸோ நான் எப்படி இந்த இடத்துல ஆப்டிமைசேஷன் பண்ணேன், இது இன்னும் யூனிக்காக மாற்றினேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா? கண்டிப்பாக எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் ரெஸ்பான்ஸ் பேஸ் பண்ணி நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த இடத்துல நான் எப்படி எடிட் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டுறேன். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் இங்கே இருக்க ஐகான்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ க்ரோம் வெப் பேஜுக்கு எடுத்துன்னு போயிடும். ஸோ கைஸ், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நான் நம்புகிறேன். ஸோ அந்த சோனக்ஸ் கிளாக்கோட ஓரியன்டேஷன் எப்படி நான் மாற்றினேன்ட்டு உங்களுக்கு தெரியணுமா? கண்டிப்பாக எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பேஸ் பண்ணி கண்டிப்பாக நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் அது எப்படி நான் மாற்றினேன், ப்ளஸ் அது இல்லாமல் இன்னும் ஒரு 2-3 யூனிக் ஃபியூச்சர்ஸ் அது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி வந்து யூனிக்காக இன்னும் கொஞ்சம் யூனிக்காக எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ until it's bye from Yogesh.